இல்ல. ஒரு புது ஸ்டேடியமான டெஸ்ட்ராயர் டோம்ல நடக்கிற டோர்னமெண்ட்ல கார்சியா, சுபாசா, ஜியோ, டோபி மத்தவங்களுக்கு எதிராக பேட்டில் பண்ணாங்க. ஆரம்பத்துல கார்சியா ஃபேமிலி சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி இருந்தாங்க. அதுக்காக அயனும் ஆர்கோவும் அவங்க தங்கச்சி பேவை நிப்பாட்டி தோக்கடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய தம்பி என்சோ பே கிட்ட போனாங்க. இதுதான் நமக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு ஜியோ, டோபி அப்புறம் சுபாசா கார்சியாஸ ஒரே டைம்ல அட்டாக் பண்ணாங்க. அப்பதான் தெரிஞ்சது கார்சியாவோட பேல மத்தவங்க கார்ட்ஸை டவுன் பண்றதுக்காக அவங்க ஆரம்பத்துல இருந்து நடிச்சிட்டு இருந்தாங்கன்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் சியோ, டோபி, சுபாசா மூணு பேரும் நேரம் பார்த்து ஒண்ணு சேர்ந்து திரும்ப தாக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கடைசியில பார்த்தா எல்லா பேஸும் ஒண்ணா மோதிக்குச்சு. அதனால டெஸ்ட்ராயர் டோம்ல புகை மட்டும் சூழ்ந்துச்சு. புகை போனதுக்கு அப்புறம் பார்த்தா கார்சியாஸோட பேய் நின்னுட்டு இருந்துச்சு. இதனால சியோ, டோபி, சுபாசா அவங்க ஸ்ட்ரைட்டா ஃபைனலுக்கு போறாங்க. அப்போ திடீர்னு கார்சியாஸ் அழுக ஆரம்பிச்சாங்க. மேட்ச் முடிய அவங்க திருத்திட்டாங்கன்னு நினைச்சா, ஆனா கார்சியாஸ் திரும்பவும் அவனை ஏமாத்தி இருந்தாங்க. அப்புறம் அவங்களை திருத்தவே முடியாதுன்னு கடைசியில சொன்னாங்க. அதை கேட்ட மேட்ச் முடிய கோபத்துல துடிச்சான். அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஜெயிச்சதை நம்ம செலிப்ரேட் பண்ணாலும் சொன்னதை கேட்ட உடனே அவன் சமாதானமானா. அடுத்து நடக்க போற மேட்சை பார்க்கலாமா? டெஸ்ட்ராயர் டோம் பேட்டில் ராயலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். பிளாக் ஏல டோனி, ஜியோ, சுபாசா இவங்க எல்லாரும் டிக்கெட்டை ஜெயிச்சு ஃபைனல் ரவுண்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் பிளாக் பீல ஆரம்பிக்க போற பேட்டில் சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது. பியூட்டிஃபுல். ஆசம். நான் ஒன்னு சொல்லி ஆகணும் தம்பி. உன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொஞ்சம் கூட வேலை செய்யவே இல்ல. அத பார்த்தா மோசமான காமிக் புக் மாதிரி இல்ல இருக்கு. மிஸ்டர் ஸ்டீல், உங்களுடைய மெக்கானிக்கல் ஸ்கில்ஸ்லாம் அதிகமாயிட்டே இல்ல இருக்கு. வெல், என் ஜிம் ஒன்னும் அவ்வளவா நல்லா இல்ல. ஆனாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு பசங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. டாடா! இதுதான் பிளிட்ஸ் ஸ்ட்ரைக்கர் 100 RSR. யா, சூப்பரா இருக்கு. பார்க்கவும் கூலா இருக்கு. சரியா சொன்ன. இது இருக்கிறதுனால நானே இப்போ ஒரு லெஜெண்டரி பிளேடர் ஆயிட்டேன். அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. உன்னோட பேவை அப்டேட் பண்றதுனால உனக்கு எந்த டிஃபரன்ஸும் வராது. அதுக்கு அதுக்குள்ள ஸ்டார் ஃபிராக்மெண்ட் இருக்கணும். அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. பெகசஸ் அப்புறம் லியோன்குள்ள அது இருக்குன்னா நிச்சயமா ஸ்ட்ரைக்கருக்குள்ள இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை நான் இந்த டோர்னமெண்ட்டை ஜெயிச்சு உங்களுக்கு காட்டுறேன். பொறுத்திருந்து பாருங்க. டேய் தம்பி, அமைதியா இருடா. யாருப்பா வெயிட்டிங் ரூம்ல இந்த மாதிரி கோமாளி எல்லாம் உள்ள விட்டது? இந்த இடத்துல நான் எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தேன், வந்து கெடுத்துட்டியே. என்ன தைரியம் இருந்தா நீ என்னைய கிண்டல் பண்ணுவ? ஆமா, உன்னதான் சொன்னேன். நான் இங்க கம்ப்ளீட் பண்ணும் போது நீ ஜெயிக்கணும்னு பாக்குற பத்தியா, அப்ப உன்னதான் கோமாளின்னு சொன்னேன். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நான் தான் கிங். கிங்கா? ஆமா, என்ன கிங்னே கூப்பிடு. உன்னோட உண்மையான பேரு என்னன்னு நான் கேட்டேன். நான் தான் சொன்னல கிங்னு. என்ன கிங்னே கூப்பிடு, கோமாளி பையா, புரியுதா? தம்பி, நீயும் ஓவரா சத்தம் போடாதப்பா. யார் அது சொன்னது? இந்த அளவுக்கு நீ சத்தம் போட வேண்டிய அவசியமே இல்ல. பேட்டில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மள யார் ஸ்ட்ராங்னு நான் காட்டுறேன். இப்போ நீ என்ன சொன்ன? அப்படின்னா நீ என்னை விட பலசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஹே, நான் உன்னை கேட்டேன், பதில் சொல்லு. இங்க நம்ம மோதி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் யாருங்கறத ஸ்டேடியம்ல உங்களுக்கு காட்டுறேன். இவன் ஒரு நல்ல டிக்னிஃபைடான பிளேடர். அவன் தான் கிங் மாதிரி யோசிக்கிறான். என்ன? உங்க ஃபீலிங்ஸ் நான் ஹர்ட் பண்ணிட்டேனா ஹைனஸ்? சாரி. நீ ஏன் சாரி சொல்ற? எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நீங்க இருக்கீங்க. நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. ஹாய் எலக்ஸை. ஹே गाइस, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் இந்த ரஷ்யன் டீம் கூட நம்ம கூட போட்டி போட போறாங்களாமே. எஸ், இந்த டிஸ்ட்ராய் டோமை செய்யறதுக்கு எங்க கண்ட்ரி தான் உதவி பண்ணிருக்காங்க. அதனால இந்த மேட்ச்ல கலந்துக்க எங்களுக்கு இன்விடேஷன் வந்துச்சு. நாங்க கலந்துக்க எக்ஸைட்டடா வந்திருக்கோம். இது நல்ல செம ஃபன்னா இருக்க போகுது. நான் இப்பவும் சொல்றேன், உங்களால எங்களை தோக்கடிக்க முடியாது, புரிஞ்சதா? உங்களை பார்த்தா எங்களுக்கு ஏத்த காம்படிட்டர்ஸ் மாதிரியே தெரியல. இப்போ என்ன சொன்ன? காது பெருசா இருக்கிற பாப்பா, அமைதியாயிரு. யார் காது பெருசுன்னு சொல்ற? ஓ, பை தி வே மடோகா, இந்த லெஜெண்டரி பிளேடர்ஸ் எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியும். எங்க கண்ட்ரியோட சேட்டலைட் ஒண்ணா அந்த ஸ்டார் ஃபிராக்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கு. அது ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல போய் ஒரு இடத்துல விழுந்திருக்கு. ஆப்பிரிக்காவா? நீ சொல்றது உண்மையா? ஆமா, ஆனா நார்த் அமெரிக்கா ஸ்கைக்ஸை எங்களால கண்காணிக்க முடியாது. அதனால இங்க நடக்க போற டோர்னமெண்ட்ல ஒரு லெஜெண்டரி பிளேடர் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இங்க ஏன் நீ அதை தேடவே இல்ல? அது ரெண்டு நாடுகளுக்குள்ள பஞ்சாயத்து மை ஃப்ரெண்ட். கொஞ்சம் இருங்க. இந்த பேட்டில்ல கிட்டத்தட்ட 10 பிளேடர்ஸ் இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். மத்தவங்க எங்க போனாங்க? ஹாய், இதோ இருக்கோம். வாவ், நீங்களும் இதுல கலந்துக்கிறீங்களா गाइस? ஆமா, இருக்கோம்.
நாங்களும் அந்த டஃப்பான குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்ல பாஸ் பண்ணிட்டோம். டஞ்சன் ஜிம்ல நீயும் டோபி ஜியோ மட்டும் ட்ரெயின் பண்ணல, அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? சரி, அப்படிதான் இருக்கணும். Dungeon Gym தான் number 1. Coach Steel தான் number 1. அட என்ன பசங்களா நீங்க? என்னுடைய ஜிம்ல இருந்து 6 பிளேடர்ஸ் என்னுடைய சொந்த ஊர்ல நடக்க போற ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறாங்க. ஆனா அப்ப கூட 9 பேர் தானே இருக்காங்க. அப்ப கடைசியா யார் இருப்பா? எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ பிளாக் பி ஓட பேட்டில் ராயல் ஆரம்பிக்க போகுது. இங்க வந்திருக்கிற டீம் ரஷ்யால இருந்து வந்திருக்காங்க. அவங்க தான் டீம் லவுஷ்கா, அலெக்சி, லேரா, அப்புறம் நவுகாமா. இந்த பக்கம் இருக்கிறது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சவரு யாருன்னா மாசுமோனே கடோயா. மாசுமோனேவோட அதே டஞ்சன் ஜிம்ல இருந்து வந்திருக்கிறது யாருன்னா ஓவன், பிராட், அப்புறம் ப்ரூஸ். அண்ட் இங்க இருக்கிறது நம்ம நியூபி கிங். அப்புறம் ஜிக்ஸாவும் இருக்காரு. அப்புறம் கடைசியா அதான் அந்த 10th பிளேடர். இங்க வந்திருக்கிறது ஜாக். ஜாக்கா? அந்த ஹேடி சிங்க்ல ஒருத்தர் தானே, அவனா இருப்பானோ? வெல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா அப்ப நான் மறுபடியும் மறுபிறவி எடுத்துட்டு வந்த மாதிரி தானே அர்த்தம்? அப்ப நான் ஒரு நியூபி தான். அப்ப நிஜமாவே அந்த ஜாக் தானா? என்னங்கடா இது? கொஞ்ச நேரத்துல கெட்டப் செட்டப் எல்லாத்தையும் மாத்தி வந்துட்ட. என்னுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ நான் என் ட்ரூ செல்ஃப்க்கு மறுபடியும் வந்துட்டேன். எஸ், வேண்டது ஒரு கலை. இந்த கலையை மாஸ்டர் பண்றதுக்கு இந்த பே பேட்டில்ல நான் என்னுடைய சக்தியை வச்சுதான் போராட போறேன். என்ன புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆனா அவன் பேசுறது மட்டும் நிப்பாட்டவே இல்லப்பா. இது பாயிண்ட்லெஸ். கியோயா, இந்த கும்பலுக்குள்ள ஒரு லெஜெண்டரி பிளேடர் இருப்பான்னு நீ சொன்னல, நிச்சயமா இருக்க மாட்டான். எனக்கு இத பார்க்கலாம் டைம் இல்ல. ஓ கியோயா நண்பா. ஹேய் கியோயா. சோ இந்த பயங்கரமான போட்டியை நாம ஆரம்பிச்சிடலாமா மக்களே? நிறுத்துங்க, உடனே நிறுத்துங்க. நான் என்னோட ஸ்பீச்சை இது வரைக்கும் கொடுக்கவே இல்ல. என்ன? எல்லாரும் கவனிங்க மக்களே. இந்த பேட்டில்ல நானும் என்னோட பேரி ஹாரிஸும் இந்த பேட்டில ஸ்டார்ட் பண்ண முடிக்க போறோம். பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. என்ன சொன்ன? வாய்ப்பே இல்ல. நானும் பிளிட் ஸ்ட்ரைக்கரும் தான் ஜெயிப்போம். நல்லா கேட்டுக்கோ, நான் தான் நம்பர் 1 ஆவேன். வாய்ப்பே இல்ல. நிச்சயம் ஆவேன். அவனுக்கு ஜோடி கிடைச்சிருச்சு. ஆமா அதேதான். ஒருவேளை சேர்ந்து பிறக்காத ட்வின்ஸா? ஓகே, பேசி முடிச்சிட்டீங்களா? யா, உடனே ஆரம்பிங்க. அப்போ சரி, ஆரம்பிக்கலாம். 3 2 1. நெத்தியடி சொல்லியடி. சரி, இன்னைக்கு நம்ம என்ன வரைபடத்தை வரையலாம்? ஆமா, நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன? நம்ம சயின்டிஸ்டா இருக்கிறதால அப்சர்வேஷன் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். முதல்ல மத்த பிளேடர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். யூரோப்ல இருந்து இந்த பிளேடர் இங்க வந்திருக்கானா, நம்ம அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். அநேகமா த கிங் அந்த ஜிக்ஸா, அவங்க 2 பேர்ல தான் யாராவது ஒருத்தரா இருக்கணும். Go now, very Harry. ஸ்ட்ரைக்கர் எதுக்கும் பின் வாங்காத, போயிட்டே இரு. இப்போ என்ன சொல்ற? ஏய், என்ன காப்படிக்கிறத நிறுத்து. அந்த 2 பேரும் அந்த இடத்துல என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? யாருக்கு தெரியும்? ஏய், எங்களோட வந்து டீம் சேரு. நாம ஒண்ணாவே மோதுவோம். கிட்ட வராதீங்க. என்ன? என் கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்தாயிடும். நான் தோக்க மாட்டேன். ஸ்ட்ரைக்கர். பிளிட் ஸ்ட்ரைக்கர் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்பவும் அட்டாக் டைப்பா தான் இருக்கு. ஆனா இந்த 3 பிளேடர் ஃபியூஷன் வீல் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதால கிரவுண்ட விடாம அப்படியே புடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அப்பனா வேரியர்ஸும் கண்டிப்பா அட்டாக் டைப்பா தான் இருக்கணும். அப்படின்னா அதுங்க ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குமா? நீயும் நல்லதான் பண்ற தம்பி. நீயும் நல்லதான் பண்ண, ஆனா இனி முடியாது. என்னோட முழு சக்தியையும் நான் இன்னும் உங்களுக்கு காட்டல. ஸ்ட்ரைக்கரோட புது சக்திகளை பாருங்க. என்ன? ஸ்ட்ரைக்கர் அதோட மூட மாத்திருச்சு. அப்படிதான். யா சூப்பர். நான் ஸ்ட்ரைக்கர் அதோட பவரை பராஜ் அட்டாக் பண்றதுக்காக ஸ்பெஷலா உருவாக்கி இருக்கேன். அது கிட்ட இருக்கிற பிளிட்ஸ் ஃபியூஷன் வீலால 3 பிளேட்ஸ் 6 பிளேட்ஸா மாத்த முடியும். அவனை பறக்க விடு. very Harris. ஏய், நீங்க
என்ன பண்றதா நினைச்சுக்கிட்டு இருக்க? பரவாயில்ல, இதுல உனக்கு பிரச்சனைனா உன்கிட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அவன் ரெக்லெஸ்ஸா இருக்கான். அவன் எல்லா இடத்துக்கும் போறான்ப்பா. அதோட அவன் கிட்ட எந்த ஸ்ட்ராட்டஜியுமே இல்ல. அவன் எல்லாரையும் ஒரே தடவையா அடிச்சு நகர்த்திடலான்னு பார்த்துட்டு இருக்கானா? ஃபைன், இப்போ நாம ஆரம்பிக்கலாம். எல்லாத்துக்கும் தயாரா இரு, ஜாக். அடடா, எதுக்குமே உதவாதவனுங்க இப்படி ஒண்ணா வண்டி கட்டிக்கிட்டு வரானுங்களே. பீஃபால் பீஃபால் தி ரிப்பர். புரிஞ்சுக்க மாட்டானுங்களே. இவனுங்களோட விளையாடுறது போர் அடிக்குது. எனக்கு உங்க மேல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லப்பா. நீங்க இத பாத்தீங்களா? இந்த மேட்ச்ல முதல்ல ரிட்டையர் ஆகி போறது பிராட் தான். ரொம்ப மோசம். அடச்சு. என்னுடைய ஆர்டிஸ்டிக் சென்ஸை இங்க ஒருத்தரால மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். உன்னதான்ப்பா, அது நீயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேங்கிறது ஒரு கலை, ஒரு பேட்டில்ங்கிறது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கணும். நீயும் நானும் சேர்ந்து இந்த பேட்டில் ஸ்டேடியமா ஒரு அற்புதமான அழகான ஸ்டேடியமா மாத்தணும். ரெடியா? என்ன நடந்தது? பாக்க பீஃபால் அட்டாக் கரெக்டான மாதிரி தான் இருந்தது. ஆனா இயோனஸ், இது தேவையே இல்லாதது. நீங்க எல்லாருமே தேவையே இல்லாதவங்க. மம்மி, போட்டியில இன்னும் ஒருத்தர் தோத்துட்டாரு. அந்த பே ஜாக்கோடது. அவரோட கதை முடிஞ்சிருச்சு. ஒரே அடியில ஜாக் தோத்துட்டானா? இந்த நிமிஷத்துல இருந்து ஜிக்ஸாவாகிய நான் தான் இந்த பேட்ல கண்ட்ரோல் பண்ண போறேன். இந்த நிமிஷத்துல இருந்து ஜிக்ஸாவாகிய நான் தான் இந்த பேட்ல கண்ட்ரோல் பண்ண போறேன். கண்ட்ரோல் பண்ணுவனா புரியல. சும்மா ஏதாவது பேசி உளறிக்கிட்டு இருக்காத. பேரியாரஸ், கம் ஆன். என்ன? அது ஏன் கனெக்ட் ஆகல? ஃபெஃபிடன் இயோனஸ் ED145FB. உங்களால இந்த வேவை தொடக்கூட முடியாது. ED145 இப்பதான் புரியுது. அது ஒரு யுட்டர்னல் டிஃபென்ஸ் ஸ்பின் ட்ராக். யுஎன்எஸ் தன்னுடைய ஃப்ரீ ஸ்பின்னிங் ஸ்பின் ட்ராக்கை வச்சுதான் அப்பனோட்டுடைய ஒவ்வொரு அட்டாக்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா ஹாரிஸ் வார்டு என்னன்றதை இப்ப நான் உனக்கு காட்டுறேன். மேரி ஹாரிஸ், இதெல்லாம் டைம் வேஸ்ட். அசையாம அப்படியே இரு. ஓகே ஸ்ட்ரைக்கர், இந்த வாட்டி தப்பிக்க முடியாது. ஒரே அடியில உட்காதைய மூடிக்கிறேன். ஏன் என்னால் அட்டாக் பண்ண முடியல? என் வழியை விட்டு ஒதுக்கி போ. என்ன? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தான் வழியை விட்டு ஒதுங்கி போ அப்பவே சொன்னல கோமாளி. இப்ப அது என்னுடைய வேட்டை. என்ன சொன்ன? நீ விட்டு கொடுக்காத ஸ்ட்ரைக்கர். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அதிகமா தான் போய்கிட்டு இருக்கீங்க. யோனஸ், அது மறந்துருச்சு. யானஸ் இங்க இருந்து எங்க போச்சுனே தெரியல. என்ன நடக்குது? என்னங்கடா அது? எங்க அவன்? வெளிய வா. கொஞ்ச நேரத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் தனியா மோதிக்கிட்டு இருங்க. மீதி இருக்கிறவங்கள நான் அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். இவன் எப்படி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? இந்த பேட்டில் இப்போ சிக்கல்ல போய்கிட்டு இருக்கு. எந்த பிளேடர்ஸும் எதுவும் பண்ணல. இல்ல யாராலையும் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லலாமா? இன்னும் எவ்வளவு நேரம் இந்த பேட்டில் இப்படியே போக போகுது? ஏய் டிஜே, அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க. அவன் இப்ப ஸ்டேடியத்தை விட்டு வெளியே போயே ஆகணும். அதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த ஸ்டேடியம்க்கு எக்ஸிட்டே கிடையாது. வெளில போறதுக்கு வாய்ப்பே இல்ல. உள்ள இருக்கிறவங்க வெளில போக முடியாத மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்கோம். இது உனக்கு புரியுதா? அப்போ அவன் எங்க தான் போனா?
வேலைக்காக மாட்டாங்க. ஏ ப்ரூஸ், எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ற? நான் எதுவும் பண்ணலையேப்பா. என்ன? நான் தான் சொன்னேன்ல உன் மேல மோதலன்ட்டு. சரிப்பா, நானும் உன் மேல மோதலையே. திரும்பவும் இந்த பே நகர்ந்துடுச்சே. எதுக்காக இப்படி பண்ண? ஏன் என்ன வந்து மோதன? இல்ல இல்ல, நான் மோதல. பின்வாங்குங்கன்னு சொன்னேன். வா பாத்துடலாம். இந்த பேட்டில் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சுவாரஸ்யம் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க பேட்டில் ராயல் மாதிரி இருக்கு. ஹேய், இங்க என்ன நடக்குது? மிஸ் மடோகா, உங்களுக்கு இன்னும் எதுவுமே கிடைக்கலையா? கொஞ்சம் இருங்க யூகி. நாம இதே மாதிரி போகிறதுக்கு விடவே கூடாது. ஆனா எக்ஸாக்ட்டா இங்க என்னதான் நடக்குது? இது நிச்சயமா அந்த ஃபர்பிடன் யூனிஸ்ட் தான் பண்ணிருக்கணும். ஜிக்ஸாவோட யூனிஸ்ட் அதனால தான் எங்க இருக்குன்னு தெரியப்படுத்தாம நம்ம எல்லாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுதான் மோத வச்சிருக்கணும். ஆனா அது எப்படி? யூனிஸ்ட் டிஸப்பியர் ஆனதுக்கான காரணம் ஏதோ ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷனா தான் இருக்கணும். அதை மட்டும் என்னால நிச்சயமா சொல்ல முடியும். ஆனா அதான் காத்து. யூனிஸ்ட் தன்னுடைய ஃபிளாட் பால் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டெப்பை வச்சுக்கிட்டோம். அப்புறம் அதோட ஃப்ரீ ஸ்பின்னிங் எட்டர்னல் ஸ்பின் ட்ராக்கை வச்சுக்கிட்டோம். அது சுத்தி இருக்கிற காத்துடைய டென்சிட்டியை அது கண்ட்ரோல் பண்ணுது. அது ஒரு லென்ஸா யூஸ் பண்ணி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி அதை அதுல இருந்து மறைஞ்சுக்குது. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? வேற மாதிரி சொல்லணும்னா அது வெறும் காத்துல இருந்து ஒரு இன்விசிபிள் கிளாக்கை கிரியேட் பண்ணி அது தன்னைத்தானே மறைச்சுக்கிறதுக்கு உபயோகப்படுத்துது. இப்போ புரியுது. இப்படி பண்றதுனால தான் ஒருத்தர் இன்னொருத்தர் கூட மோத வைக்கிற மாதிரி அது பண்ணுது. அடச்சே, நீங்க எல்லாரும் இப்படி பண்றீங்கன்னா உங்க எல்லாரையும் பறக்க விடுற பாரு. அச்சச்சோ, அங்க இருந்து ஓடி போய். மேசமோனே, அது ஒரு லென்ஸ். அது ஒரு லென்ஸ். யூனிஸை சுத்தி இருக்கிற காத்த நீ எடுத்தே ஆகணும். ஹேய், உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? நீ என்ன சொல்ற? ஒண்ணும் புரியல. நாம சொல்றதே அவன் கேட்க மாட்டேங்கிறானே. லென்ஸா? கிளாக் ஆரா? அப்படியா? அதான் இங்க நடக்குதா? வெல் டன் மடோகா. உனக்கு அது புரிஞ்சிருச்சா? அப்படியா சொல்ற? நோவாகுவாவும் கேக்குறான் பாரு. இதுக்கு மேல நம்ம என்னதான் பண்றது? ஒரு ஸ்ட்ராங்கான ஷாக் வேவ உருவாக்குற மாதிரி ஒரு ஸ்பெஷல் மூவ போட்டா இங்க நல்லா இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி என்னோட வுல்ஃபிட்ல அந்த மாதிரி ஸ்பெஷல் மூவ் எதுவும் இல்ல. ஆனா என்கிட்ட இருக்கே. அந்த விஷயத்தை இப்பதான் என்கிட்டே சொல்ற? அத உங்ககிட்ட காட்டுறதுக்கான சான்ஸ் இது வரைக்கும் வரல. என்னால அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா அதோட கதையை என்னோட ஸ்கார்பியோவே பாத்துக்கும். அப்படின்னா அந்த இன்விசிபிள் யூனிஸ் இப்போ எங்க இருக்குன்னு நாம அதை கால்குலேட் பண்ணி ஆகணும். ஓகே காய்ஸ், நாம இதை ட்ரை பண்ணி பாப்போம். நீ எல்லை மீறி போயிட்டு இருக்க. இப்போ உன் கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆமா, அதான் என்னோட ஐடியாவும். இதுல நாங்க தான் ஜெயிப்போம். உன்ன மாதிரி ஒரு ஆள் எங்களை கண்ட்ரோல் பண்ண நாங்க விடவே மாட்டோம். நாங்க காட்டுறோம், இந்த பேட்டில்ல நாங்க தான் ஜெயிப்போம். உங்க 3 பேரையும் உங்களுக்குள்ளேயே மோத விடுறோம் பாருங்க. ஆர்சோ நகர்ந்த ஆங்கிளை வச்சு பார்த்தா யூனிஸ் கரெக்டா 47 டிகிரி ரைட்ல இருக்கு. சரியா லீரா? Go now, Scorpio! என்னது இது? என்னது? மாட்டியா? அதோ இருக்கு. ஸ்பெஷல் மூவ் ஸ்கார்பியோ ஆசிட் நீடல். அது அங்க இருக்கா. என்ன? என்னோட உண்மையான சக்தி பார்க்க எப்படி இருக்கு? வாவ், நீ கலக்கிட்ட லீரா. வெல் டன் அலெக்சிஸ். இதுக்கெல்லாம் மிஸ் மடோக்கோட அட்வைஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிளான்ல ஒரு சின்ன மாற்றம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. ஹே மேசமோனே, அவன் என்னோட டார்கெட். இல்ல, அவன் என்னுடைய டார்கெட். என்ன சொன்ன? கோ! இது வரைக்கும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தானே மோதிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா என் யூனிஸோட கதை இன்னும் முடியவே இல்லை. ஸ்பெஷல் மூவ். அது என்னது? அச்சச்சோ. இயோனிஸ் பர்ஸ்ட் சேட்டலைட். வெரி ஹாரிஸ். ஹாரிஸ் ஷீல்ட். ஸ்ட்ரைக்கர். பம்பிள் பெரியா இல்ல கிரீன் டீயா?
என்னப்பா இது? ஜிக்ஸாவோட ஸ்பெஷல் மூவ் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த பேட்டில் ஒரு பெரிய திருப்பு முனை அடைஞ்சிருக்கு. நீங்க அதுல இருந்து தப்பிச்சிட்டீங்களா? பின்ன என்ன நினைச்ச? உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட நான் தோக்க மாட்டேன். இப்பதான் உண்மையான பேட்டில் ஆரம்பிக்க போகுது. அப்படி போடு. பேட்டில் இப்போ ஒரு வழியா முடிஞ்சு போச்சு. பிளாக் பீல இருந்து இந்த போட்டியோட ஃபைனல் ரவுண்டுக்கு போக போறது யாருன்னா இவங்க தான், ஜிக்ஸா கிங் அப்புறம் மேசிமோனே. என்னது, இப்பதானே பேட்டிலே ஆரம்பிச்சது. பரவாயில்ல, நூலிலையில நீங்க 2 பேரும் தப்பிச்சிட்டீங்க. இப்ப என்ன சொன்ன? மிஸ்டர் ஜிங்கா, அந்த ஜிக்ஸாங்கிறவன் அவன். ஆமா, அவன் கண்டிப்பா சாதாரணமான பிளேடர் கிடையாது. தோல்வில இருந்து நீதான் நூலெழுவில தப்பிச்சு போன. ஃபைனல் ரவுண்ட்ல உன்னை எப்படி பறக்க வர்றான்னு பாரு. இது ஞாபகம் இருக்கட்டும் ஜிக்ஸா.